15,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் 30 கோடிக்கு சொத்து சேர்த்திருக்கிறார்னா நம்ப முடியுதா? ஒரு அரசு ஊழியரோட கதைதான் இது. கர்நாடகால KRIDLங்கிற அரசு நிறுவனத்துல கிளர்க்கா வேலை பார்த்தவர் கலகப்பா நிடகுந்தி. இவரோட மாசச் சம்பளம் வெறும் 15,000. ஆனா இவர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறையான லோக் ஆயுக்தாக்கு புகார் போச்சு. என்னடா ஒரு கிளர்க் மேல எதுக்கு புகார்னு பார்த்தா, இவர் 96 திட்டங்களுக்கு போலி பில் போட்டு 72 கோடி ரூபாய் முறைகேடு செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. இதைத் தொடர்ந்து லோக் ஆயுக்தா அதிகாரிகள் இவரோட வீட்டுல அதிரடி சோதனை நடத்தினாங்க. அப்பதான் எல்லாருக்கும் தலை சுத்தி போச்சு. அந்த 15,000 சம்பளக்காரருக்கு 24 வீடுகள், 40 ஏக்கர் விவசாய நிலம், 4 வீட்டு மனைகள், 350 கிராம் தங்கம், 1.5 கிலோ வெள்ளி, 2 கார், 2 டூவீலர்னு 30 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் அவர் பேர்ல மட்டும் இல்லாம மனைவி அண்ணன் தம்பிகள் பேர்லயும் சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு. இன்னைக்கு நேர்மையா சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன பதவியில இருக்கிறவங்களே இவ்வளவு பெரிய மோசடி பண்றாங்கன்னா, பெரிய பதவியில இருக்கிறவங்கள பத்தி நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.